ஹலோ கைஸ், நம்ம வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை நாம தான் உருவாக்குறோம். லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்தி எல்லாத்தையுமே உருவாக்குறோம். பெரிய பெரிய ஆசிரியர்கள் எல்லாம் எப்படி இந்த பிரபஞ்சம் வேலை செய்யுது அப்படிங்கிற கதைகளை உருவாக்கியிருக்காங்க. அப்படி அவங்க கதையில் இருக்கக்கூடிய ஞானம் பல நூற்றாண்டுகளை கடந்து இன்னைக்கு எல்லாராலையுமே பேசப்படுது. ஆனாலுமே இந்த கதைகளில் சொல்லப்படுற உண்மைகள் எல்லாம் நம்மளோட சொந்த வாழ்க்கையில கூட இருக்கு அப்படின்னு நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதே இல்லை. அலாவுதீனும் அற்புத விளக்கும் அப்படிங்கிற கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அலாவுதீன் ஒரு குகையில மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு விளக்கு கிடைக்கும். அந்த விளக்குல இருந்து ஒரு பூதம் வெளியே வரும். அந்த பூதத்துக்கிட்ட கேட்கிற எல்லா விஷயங்களுமே அவனுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையுமே அலாவுதீன் அப்படிங்கிறவன் தன்னோட ஆசைகளை மனசு விட்டு கேட்கக்கூடியவன். ஸோ அந்த அலாவுதீன் தான் நீங்க. அந்த கதையில வரக்கூடிய அந்த பூதம் தான் இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தோட வேலை என்னன்னா, நம்ம என்ன கேட்குறோமோ அதை யோசிக்காம நம்ம கிட்ட கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் பிரபஞ்சம் நம்ம என்ன கேட்குறோமோ அதை யோசிக்காம கொடுக்கும், எந்த ஒரு கேள்வியும் கேட்காம. உங்க வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்க எல்லா விஷயங்களுமே உங்க ஆசைகள் மூலமாகவும் எண்ணங்கள் மூலமாகவும் உருவாக்குனது தான். நீங்க கேட்குற எல்லாத்தையுமே இந்த பூதம் செய்யும். அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். நீங்க என்ன சிந்திச்சாலும், என்ன பேசினாலும், என்ன செஞ்சாலும் அந்த பூதம் உங்களை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கும். உங்க ஆசைகளையும் உங்க தேவைகளையும் உங்க எண்ணங்கள் மூலமா இந்த பிரபஞ்சம் தன்னாலேயே புரிஞ்சுக்கும். நீங்க எதை பத்தி சிந்திக்கிறீங்களோ அதுக்காக செயல்பட தொடங்கும். அது நல்லதா இருந்தாலும் சரி, இல்ல கெட்டதா இருந்தாலும் சரி. நீங்க ஒரு நாள்ல சிந்திக்கக்கூடிய எண்ணம் பெரும்பான்மையா என்ன இருக்கோ அது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஏற்படும். அந்த நாள்ல நம்ம என்னென்ன கேட்கிறோமோ, என்னென்ன விஷயங்களை சிந்திக்கிறோமோ அது எல்லாத்தையுமே அது நிறைவேற்றும். ஏன் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி உங்களை எதிர்த்து கேள்வியெல்லாம் கேட்காது. நீங்க கேட்கக்கூடிய விஷயம் எதுவா இருந்தாலுமே அதை மக்கள் மூலமாவோ இல்ல வேற ஏதாவது விஷயங்கள் மூலமாவோ நிறைவேற்றிடும். உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கிறத அடையிறதுக்கு இந்த சீக்ரெட்ல ஒரு கிரியேட்டிவான ப்ராசஸ் இருக்கு. இந்த ப்ராசஸ்ல மொத்தமா 3 ஸ்டெப் இருக்கு. அந்த 3 முக்கியமான விஷயங்களை இனி பார்க்கலாம். நம்பர் 1, ஆஸ்க். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கேட்டாதான் கிடைக்கும். இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு என்ன வேணுங்கிறத கட்டளையா கொடுங்க. அப்பதான் உங்களுக்கு என்ன வேணுங்கிறது இந்த பிரபஞ்சத்துக்கு தெரிய வரும். ஒரு நோட் எடுத்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை எழுதுங்க. அது நிகழ்காலத்துல இருக்கிற மாதிரியே எழுதுங்க. உதாரணத்துக்கு, இப்ப நான் வாழ்ற வாழ்க்கையை நினைச்சு ரொம்ப சந்தோஷமாவும் நன்றி உணர்வோடையும் இருக்கேன் அப்படின்னு ஆரம்பிச்சு எப்படி உங்க வாழ்க்கையை மாத்தணும்னு ஆசைப்படுறீங்களோ அது நிகழ்காலத்துல நடக்கிற மாதிரியே அதை நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்க மாதிரியே எழுதுங்க. நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அதை தேர்ந்தெடுக்கிறதுக்கான உரிமை உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன வேணுங்கிறத தெளிவா சிந்திச்சு முடிவெடுங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல நீங்க தெளிவா இல்லைன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் அது உங்களுக்கு கொடுக்காது. ஒவ்வொரு நாளும் நீங்க நிறைய சிந்தனைகளை சிந்திக்கிறதுனால லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமா நீங்க தெளிவா உங்க ஆசைகளை வெளிப்படுத்த முடியாது. ஸோ என்ன வேணுங்கிறத தெளிவா டிசைட் பண்ணிட்டு அதை கேட்கறது தான் இந்த கிரியேட்டிவ் ப்ராசஸோட முதல் ஸ்டெப். ஒரேடியா எனக்கு இதுதான் வேணும், அதுதான் வேணும் அப்படின்னு கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு தடவை தெளிவா சிந்திச்சு அது முடிவெடுத்ததுக்கு அப்புறமா கேளுங்க. ஹோட்டலுக்கு போனோம்னா அங்க நிறைய டிஷ்ஷஸ் இருக்கும். ஆனா அதுல எது வேணுங்கிறத நம்ம மட்டும்தான் தேர்ந்தெடுப்போம் இல்லையா? ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய தேவையான விஷயங்கள்ல எது உங்களுக்கு முக்கிய தேவையா இருக்கோ அதை மட்டும் தேர்ந்தெடுத்து கேளுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கான முயற்சியை தெளிவா செஞ்சுட்டு அதை மனசு விட்டு கேளுங்க. அடுத்ததா நம்பர் 2, பிலீவ், அதாவது நம்பிக்கை. அதாவது நீங்க ஆசைப்பட்டு கேட்ட விஷயம், நீங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்ட விஷயம் ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கிறதா நீங்க நம்பணும். ஒரு முழுமையான ஆழமான நம்பிக்கை உங்ககிட்ட இருக்கணும். இந்த பிரபஞ்சம் ஒரு கண்ணாடி மாதிரி. உங்ககிட்ட இருக்கக்கூடிய எண்ணங்கள்ல எது டாமினண்டான எண்ணமோ அது அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பிரபஞ்சத்துக்கிட்ட கொண்டு போயிட்டு பல மடங்கா உங்ககிட்ட திரும்ப கொண்டு வந்து சேர்க்கும். நீங்க ஒரு ஆசையை வச்சா அதை நீங்க அடைஞ்ச மாதிரியே நம்பிக்கை வைக்கணும். இப்படி நான் ஆசைப்பட்டது கிடைச்சிருச்சு அப்படின்னு நீங்க நம்புறப்ப அது உங்க வாழ்க்கையில பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் உங்ககிட்ட ஏற்கனவே இருக்குன்னு நீங்க நினைக்கிறப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் மக்கள், சூழ்நிலை, இந்த மாதிரி எல்லா இடங்களுக்குமே அதோட ஃப்ரீக்குவன்சி அனுப்பி உங்களுக்கு அதை கிடைக்க வைக்கும். உதாரணத்துக்கு, இப்போ நீங்கள் ஒரு கார் வாங்க ஆசைப்படுறீங்க, இல்லை ஒரு பைக் வாங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா அந்த காரை நீங்கள் ஏற்கனவே வாங்கின மாதிரியும் அதை நீங்கள் ஓட்டி பார்த்த மாதிரியும் எந்த கார் உங்களுக்கு வேணும், எந்த கலரில் வேணும், இது எல்லாத்தையுமே நீங்கள் ஆல்ரெடி யோசிச்சிருப்பீங்க. ஏன் சில நேரங்களில் அந்த காரை தான் நான் வாங்க போகிறேன், அது என்னோட கார் அப்படின்னு நீங்கள் நம்பவே ஆரம்பிச்சிருப்பீங்க. அதே மாதிரி தான் ஒரு பொருளை நம்ம ஆசைப்பட்டு அடையிறதுக்கு முன்னாடி அது உங்களோடது தான் அப்படின்னு நீங்கள் முழுமையாக நம்பிக்கை வைக்கணும். அப்பதான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் இந்த உலகம் முழுக்க பரவி அந்த விஷயத்த உங்ககிட்ட கொண்டு வரும். இந்த மாதிரி எப்படி நம்மளும் அந்த கட்டத்தை அடையிறது? முதல்ல அதை நம்புற மாதிரியான பாவனைகளை செய்யுங்க. ஒரு சின்ன குழந்தை எப்படி அது பார்க்கக்கூடிய எல்லாத்தையுமே உண்மைன்னு நம்புமோ அதே மாதிரியான பாவனைகளை நீங்களும் செய்யுங்க. அதுக்கப்புறமா அது ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கிற மாதிரி நீங்க நடந்துக்கங்க. இப்படி இது பொய்யாவே இருந்தாலுமே அது ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வை நீங்க வெளிப்படுத்துறப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் அது உங்களுக்கு முக்கியமானதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அது உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும்.
ஸோ இதனால தான் உங்களுக்கு ஏதாவது வேணும்னு நினைக்கிறப்ப அதை கண்டிப்பாக நீங்கள் நம்பணும். அந்த ஒரு நம்பிக்கை தான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி. நான் ஆசைப்பட்டதை நான் அடைய போகிறேன்னு நீங்கள் நம்பிட்டீங்கன்னா, அதை அடையிறதுக்கு நீங்கள் தயாராகிட்டீங்கன்னா, கண்டிப்பாக உங்கள் முன்னாடி நடக்க போகிற அந்த அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. எப்படி நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைக்கும், பிரபஞ்சம் எனக்கு எப்படி அதை கொடுக்கும், இந்த மாதிரி சிந்திக்கிறது தேவையில்லாத விஷயம். உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் செய்கிறத அதை அப்படியே செய்ய விடுங்க. அதை அலசி ஆராயாதீங்க. இது எப்படி நடக்குது, எப்படி பிரபஞ்சம் அதை கொடுக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டா உங்கள் கவனம் அதை யோசிக்கிறதுல தான் போகுமே தவிர அந்த விஷயங்களுக்கான உணர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்த மாட்டீங்க. இது உங்களுக்குள்ளேயே ஒரு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையை உருவாக்கிடும். ஸோ உங்களுக்கு கிடைக்குங்கிறத நம்புங்க. அது எப்படி கிடைக்குங்கிறத ஆராயாதீங்க. நம்மளோட வேலை ஆராயிறது கிடையாது, கேட்கணும், அதை நம்பணும், அவ்வளவுதான். ஏன்னா நம்ம ஆசைப்பட்டது நம்ம கிடைக்கலன்னா ரொம்ப கோவப்படுவோம், மன வருத்தத்தில் உட்காருவோம். இதனாலேயே நமக்குள்ள இந்த பிரபஞ்சம் பொய்யோ அப்படிங்கிற சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த சந்தேகம் தான் உங்களை ரொம்ப மன கஷ்டத்துக்கு ஆளாக்கும். ஸோ உங்கள் சந்தேகத்தை மாற்றுங்க. நம்பிக்கை அப்படிங்கிற எண்ணத்தை வச்சு அந்த சந்தேகத்தை முழுமையாக நீக்குங்க. அடுத்ததா நம்பர் 3, ரிசீவ். கிரியேட்டிவ் ப்ராசஸோட 3வது ஸ்டெப் வாங்குறது. நம்ம ஆசைப்பட்ட விஷயம் நம்ம கிடைச்சிருச்சுன்னா நம்ம எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவோமோ அதே அளவுக்கு நம்ம இப்போ இருக்கக்கூடிய நிகழ்காலத்திலையும் சந்தோஷமா இருக்கணும். இப்படி நம்ம பண்றதன் மூலமா அது ஃப்ரீக்வன்சி வழியா இந்த பிரபஞ்சத்தை போய் சென்றடையும். லா ஆஃப் அட்ராக்ஷன் அதே சந்தோஷத்தை நமக்கு திரும்பவும் கொடுக்கும். ஒரு தடவை கேளுங்க, அது கிடைச்ச மாதிரியே நம்புங்க, அது கிடைச்ச மாதிரியே சந்தோஷப்படுங்க. நான் ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே நான் அடைஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க. இப்படி உங்களுக்கு நடக்கிற எல்லாத்தையுமே நல்ல விதமா பாருங்க, அதை உணருங்க. இது ஒரு வேலையா பார்க்க கூடாது, இது ஒரு பழக்கமாவே நீங்க மாத்திக்கணும். நீங்க செய்யக்கூடிய வேலைகளை ஒரு வேலையா நினைக்காம அதை சந்தோஷமா செய்ய ஆரம்பிக்கணும். ஏன்னா பெரும்பாலான நேரங்கள்ல நம்ம ஒரு விஷயத்தை அடைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை விட அதை அடையிறதுக்காக நம்ம மேற்கொள்ளக்கூடிய வேலைகள்ல கிடைக்கக்கூடிய சந்தோஷம் தான் அதிகமா இருக்கும். இந்த பிரபஞ்சத்துக்கு நிறைய வேலைகள் இருக்கும். ஸோ அதனாலேயே பிரபஞ்சத்துக்கு வேகம் தான் பிடிக்கும். ஸோ எப்பவுமே ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு தாமதப்படுத்தாதீங்க. ஒரு விஷயத்தை கேட்டுட்டு அது நடக்குமா அப்படின்னு சந்தேகப்படாதீங்க. வாய்ப்புகள் கிடைக்கிறப்ப, அதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறப்ப உடனே செயல்படுங்க. உங்க உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க. உங்க மூளை என்ன சொல்லுதோ அதை கேட்காதீங்க. ஏன்னா உங்க உள்ளுணர்வு தான் இந்த பிரபஞ்சம். உங்க இலக்குகளை அடையிறதுக்கான போதுமான முயற்சிகளையும் உணர்வுகளையும் நீங்க வெளிப்படுத்த ஆரம்பிங்க. நீங்க ஆசைப்பட்ட விஷயத்தை அடையிறதுக்கான தகுதிகளையும் வளர்த்துக்கோங்க. இதன் மூலமா இந்த பிரபஞ்சம் ஒரு காந்த சக்தியோட உங்களை வழி நடத்துறத நீங்க உணர்வீங்க. உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு பணம் வேணுமா, அட்ராக்ட் பண்ணுவீங்க. இல்ல ஒரு நெருக்கமான நண்பர் வேணுமா, அதையுமே அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஏன்னா இது எல்லாத்தையுமே ஈர்க்கிறதுக்கான சக்தி உங்ககிட்ட இருக்கும். நீங்க ஒரு மேக்னெட்டுங்கிறத என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு எப்பவுமே பாசிட்டிவா இருங்க. எதிர்மறையான எண்ணத்தை உங்ககிட்ட உருவாக்காதீங்க. இதை எந்த அளவுக்கு நீங்க ஃபாலோ பண்றீங்களோ அந்த அளவுக்கு பாசிட்டிவான நபர்களையும் பாசிட்டிவான விஷயங்களையும் நீங்க ஈர்க்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன்ல நம்பிக்கையும் உணர்வுகளும் மிகப்பெரிய ரோலை பிளே பண்ணுது. உங்களுக்கு தேவையானது 2 தான். ஒன்று உங்களோட தேவைகள், இன்னொன்று அதை சிந்திக்கிறதுக்கான திறன். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாமே மனுஷங்களோட எண்ணங்களால தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி நம்மளாலையும் நம்மளோட ஒரே எண்ணத்தை வச்சு நம்ம ஆசைப்பட்டதை உருவாக்க முடியும். அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க என்ன ஆக போறீங்கன்னு யோசிச்சா சில நேரங்களில் சோர்ந்து போயிடுவீங்க. ஆனா அதுவே அடுத்த 6 மாசத்துல நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னு யோசிச்சா அந்த இடத்துல நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. அதுக்கு எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிங்கிறது பெரிய அளவுல இருக்கும். இது எல்லாத்துக்கும் மேல நீங்க வைக்கக்கூடிய நம்பிக்கை ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ ஒரு 6 மாசத்துல நீங்க எடுத்து வைக்கக்கூடிய முயற்சி தான் அடுத்த 5 வருஷத்தை தீர்மானிக்கும். ஸோ உங்களுக்கான ஒரு இலக்கை தேர்ந்தெடுத்து அந்த இலக்கின் மூலமா உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை மனசார கேளுங்க. அப்படி கேட்ட விஷயம் கண்டிப்பா கிடைக்கும்னு நம்புங்க. அது உண்மையாவே கிடைச்ச மாதிரி இமேஜின் பண்ணுங்க, உணருங்க. நிச்சயமா நீங்க நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவ்வளோதான். இது வரைக்கும் சொன்ன இந்த விஷயங்களை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும். நிச்சயமா நீங்க ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையுமே உங்களால அடைய முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இதே மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.